கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் கண்ணீரால் படுக்கையை நனைக்கிறீர்களா? கேன்சர், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயில்வர், வெவ்வேறு விதமான கட்டிகள் போன்ற வியாதியின் நிமித்தம் வாழ வழி தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறீர்களா? மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்கள் வியாதியில் இருந்து ஒரு பரிபூரண விடுதலையை தர நம் இயேசுவால் கூடும். இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்காக நீர் சிலுவையில் அநேக வியாதிகளை சுமந்தீர். தழும்புகளால் சுகமானோம் என்று வேதம் சொல்கிறதே. இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகத்தை கடந்து செல்வது போல் எங்கள் வாழ்க்கையில் தோன்றுகிறதே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீரே எங்களை படைத்தவர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம்? உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓடுவோம்? எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் உம்முடைய அதிசயமான கிரியைகள். அனைவரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் உருவாக்கின உம்முடைய படைப்புகள் தான் எங்களுடைய அவயவங்கள். எங்களுடைய உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். எங்கள் உடலிலே இருக்கிற நோய்கள் உம்முடைய தழும்புகளால் சுகம் பெறட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் புதுபலன் அடையட்டும். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒருவேளை எங்கள் உறவுகள் எங்கள் உடலின் வேதனையை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஐயா. ஆனால் நீர் எங்கள் நினைவுகளை, எங்கள் கண்ணீரை, எங்கள் வலிகளை தூரத்தில் இருந்து அறிகிறவர். ஆண்டவரே, நீரே எங்கள் சரீரத்தை படைத்தவர். எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உபாதைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதே உம்முடைய வல்லமை எங்கள் சரீரத்தை தொடட்டும். அழுகி போன செல்கள் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் உடலில் இருக்கிற இரத்தத்தை சுத்திகரியும் தகப்பனே. எங்கள் உடலில் இருக்கிற மருத்துவர்களால் அகற்ற முடியாது என்று சொன்ன கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படட்டும் ஆண்டவரே. வியாதி என்னும் பிசாசை எங்களிடமிருந்து துரத்துங்க தகப்பனே. எலும்பு வியாதிகள், மூட்டு வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. கேன்சர் வியாதி எந்த நிலைக்கு சென்றாலும் என் தேவனால் மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் இப்பொழுதே தொடுவீராக ஐயா. எங்கள் இருதயத்தை சீர்படுத்தும். கிட்னியில் இருக்கும் பாதிப்புகளை மாற்றி போடும். எங்களால் சுவாசிக்க சிரமத்தை உண்டு பண்ணுகிற லங்ஸில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுங்க தகப்பனே. கை கால்கள் தளர்ந்த நிலையில் காணப்படுகிறதே. பக்கவாதத்தினால் சிரமப்படுகிறோமே. எங்களால் எங்களுடைய அனுதின பணிகளை தானாக செய்ய முடியவில்லையே. நாங்கள் மற்றவர்களுக்கு பாரமான நிலையில் காணப்படுகிறோமே. எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் மற்றவர்கள் சிந்திக்கும் அளவிற்கு எங்கள் நிலை இருக்கிறதே. இப்பொழுதே நீர் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுத்தவரே, நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்த போது நீர் மனதுருகி அற்புதம் செய்தவர் அல்லவோ. குஷ்ட ரோகிகள், குருடர்கள், சப்பானிகள், செவிடர்கள், திமிர்வாதக்காரர்கள், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என திரளான ஜனங்கள் உம்மிடத்தில் வந்த போது நீர் மனதுருகி அனைவரையும் சொஸ்தமடைய செய்தீரே. இதோ எங்களையும் உம்முடைய மனதுருக்கத்தினால் குணமடைய செய்யும் ஐயா. என்னால் படுக்கை விட்டு எழும்ப முடியவில்லையே. என்னால் மற்றவர்களைப் போல் நடக்க முடியவில்லையே. என்னுடைய சொந்த காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லையே. நீரே பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஐயா. சொஸ்தமடைய விரும்புகிறாயா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு அற்புதத்தை செய்த தகப்பனே, எங்கள் உடலில் இருக்கிற நோய்களையும் மாற்றும் ஐயா. கண் பிரச்சனைகள், காது பிரச்சனைகள், ஆஸ்துமா வியாதி, டிபி நோய், நுரையீரல் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, எலும்புகள், நரம்பு தளர்வுகள் எதுவாக இருந்தாலும் நீர் தொடும் தகப்பனே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வாழ்விலே நீர் செய்ய போகிற அற்புதத்திற்கு எங்கள் பாவங்கள் தடையாய் இருக்கும் அதை மன்னித்து எங்கள் நோய்களை மாற்றி எங்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இந்த ஜெபத்தின் மூலமாக நிச்சயமாய் எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆமேன்.